So, hi guys, நான் விகாஷ் and I am back with another video. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது என்ன, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு 3 வாரமாக வந்து வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, கேடபிள்யூஎஸை வந்து காலேஜோட சர்வரில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு பேசிக்காக. ஏன் அப்படின்னா, ஒரு புது சர்வர் டப்பாலேருந்து பிரித்து அதை வந்து அந்த சர்வரோட அந்த ரேக்கில் வந்து மவுண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஹைப்பர்வைசர் போட்டு விஎம் போட்டு நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு டுக் மீ அபவுட் 1 வீக். ஸோ அந்த 1 வீக் ஆஃப் ஜேர்னி, அந்த 1 வீக் ஆஃப் ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்துட்டு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன மாதிரி வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? வித் அன் எக்ஸ்பெரிமெண்ட். என்னோட பக்கத்தில் வந்துட்டு என்னோட டெல் லேப்டாப், நம்ம போன வீடியோவில் வந்து ப்ராக்ஸ்மார்க்ஸை போட்டு இது பண்ணியிருப்போம். அந்த லேப்டாப்பை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இஃப் யூ கேன் see, நான் வந்துட்டு என் காலேஜோட நெட்வொர்க் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நான் வந்துட்டு சிமுலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் அங்கே நான் என்னென்னலாம் பண்ணேனோ அதெல்லாத்தையுமே நான் இங்கேயும் பண்ணி கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நான் வந்து பண்ணி உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்லி தென் யூ கேன் ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் the real world implications of dealing with the server பேசிக்காக. ஓகேவா? ஸோ லைக் ஒரு ஆர்கனைசேஷனும் ஒரு மாதிரி வந்துட்டு திங்ஸை டீல் பண்ணும். காலேஜ் வந்து ஒரு மாதிரியாக பண்ணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு ஐடி கம்பெனி ஒரு மாதிரியாக பண்ணும், அல்லது வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அது வந்து ஒரு மாதிரியாக பண்ணும். ஸோ லைக் ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரியாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்த வரைக்கும் என்னோட காலேஜில் என்ன பண்ணாங்கன்றது தான் எனக்கு தெரியும். மிச்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்றது டு பி ஃப்ராங்க் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நான் கற்றுக்கிட்ட இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு இப்படியே ஷேர் பண்ணினேன் அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ கெட் சம் ஐடியா அபவுட் த ரியல் வேர்ல்டு இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் சர்வர்ஸ். அகெயின் இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கான நெட்வொர்க்கிங் பிகினர்ஸ்க்கான வீடியோ கிடையாது. இஃப் யூ ஆல்ரெடி ஃபெமிலியர் வித் சம் நெட்வொர்க்கிங் டெர்ம்ஸ், ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ ஸோ தட் மேபி இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம். பிகினராக இருந்தீங்கன்னா this video is not for you. Brush up your networking skills, then come watch this video. ஸோ முதல்ல அந்த கதையிலேருந்து நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதல்ல வந்துட்டு சர்வரை வந்துட்டு பெட்டியிலேருந்து பிரித்து ஒரு 4 பேர் வந்துட்டு சேர்ந்து ரேக்கில் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு ஈத்தர்நெட் கேபிளை வந்துட்டு சர்வருக்கு பின்னாடியான அந்த போர்ட்டில் வந்துட்டு குத்திட்டோம். ஓகேவா? ஸோ குத்துனதுக்கப்புறமா வந்துட்டு நான் அந்த சர்வருக்கு வந்து எந்த ஓஎஸ் போட்டேன் அப்படின்னா, ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி ஹைப்பர்வைசர் போட்டேன். இன்ஃபேக்ட் நோ ஹைப்பர்வைசர் இஸ் ஆல்சோ ஓஎஸ். இஃப் யூ டோன்ட் நோ, டைப் ஒன் ஆனால் அந்த ஒரு ஹைப்பர்வைசர் வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ ஓஎஸ். ப்ராக்ஸ்மார்க்ஸ் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் டெபியன் பேஸ்ட் ஓஎஸ் பேசிக்காக. ஸோ ப்ராக்ஸ்மார்க்ஸை வந்துட்டு நான் சர்வரில் வந்துட்டு பூட் பண்ணேன். முதல்ல பூட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் அந்த சர்வருக்கு வந்துட்டு நான் ஒரு ஐபி அசைன் பண்ணணும். கரெக்டாக? அது என்ன ஐபி? பப்ளிக் ஐபியா, ப்ரைவேட் ஐபியா, ஆர் எந்த ரேஞ்சில் இருந்து ஒரு ஐபி நான் அசைன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, சிஸ்டம் அட்மின் கிட்ட வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணேன், என்ன நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, சரி நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து ஒரு பப்ளிக் ஐபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்துட்டு எனக்கு கொடுத்த ஐபி என்னவோ ப்ரைவேட் ஐபி தான். கேட்குறதுக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குதுல்ல. பட் என்னோடய அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் பப்ளிக்காக எங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ஹோல் கான்செப்டே வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக வந்துட்டு வித்தியாசமாக இல்லை. என்னோடய சர்வருக்கு வந்து அசைன் பண்ண ஐபி ப்ரைவேட் ஐபி, பட் அதில் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு பப்ளிக்லி ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ கேட்குறதுக்கே வந்து வித்தியாசமாக இருக்குதுல்ல. ஸோ இந்த கான்செப்டை வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்துட்டு இட் இஸ் அச்சீவபிள் டியூ டு டிஎம்சி. ஐ மீன் நம்ம போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணியும் பண்ணலாம். பட் டிஎம்சி இந்த டிஎம்சி பற்றி நான் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அப்போது அதோடைய யூஸ் கேஸ் வந்து எனக்கு புரியலை. ஒன்லி நவ் அதை வந்து ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஓகே திஸ் இஸ் ஒய் வி ஆர் யூஸிங் டிஎம்சின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. ஸோ டிஎம்சி வந்து அதோட பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா, let me show you this.
ஸோ டிஎம்சியோட மெயின் பர்பஸே வந்து என்ன அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த இன்டர்னல் லேண்ட் ஃப்ரம் த நெட்வொர்க், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ கண்டிப்பாக வந்துட்டு எல்லா காலேஜஸ்லேயும் சரி அல்லது எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லேயுமே வந்து ஒரு ரவுட்டர் வந்து இருக்கும், ரைட்டா? ரவுட்டர். ஸோ இந்த ரவுட்டர் வந்துட்டு இட் வில் பி பப்ளிக்லி ஃபேஸ்ட் இன் த சென்ஸ் இன்டர்நெட்டை ஃபேஸ் பண்ணி ஒரு ரவுட்டர் வந்து கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கும். இப்போ கண்டிப்பாக வந்து ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது கம்பெனிஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு தே வில் ஹாவ் அ ரவுட்டர் விச் இஸ் பப்ளிக்லி ஃபேஸ்ட். அப்போ இந்த ரவுட்டருக்கு வந்துட்டு மொத்தம் 2 இன்டர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இன்டர்நெட்டோட சேரக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, இதான் நம்ம வந்து வேன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். வேன் இன்டர்ஃபேஸ். இந்த வேன் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பப்ளிக் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். அண்ட் இந்த இன்டர்ஃபேஸோட வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த காலேஜோடைய நெட்வொர்க் சப்நெட்ஸாக இருக்கட்டும் மிச்சது எல்லாத்தையுமே அதர் சைட் ஆஃப் த இன்டர்ஃபேஸஸ் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ரவுட்டரில் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பப்ளிக்லி ஃபேஸ்டாக தான் இருக்கும். இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா பப்ளிக்லி ஃபேஸ்ட் இன் த சென்ஸ் ஐஎஸ்பியோட சொல்கிறேன், ஐஎஸ்பியோட வந்துட்டு போய் சேரும். அல்லது என்ன சொல்கிறது, அந்த அக்ரிகேட் ரவுட்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து கோர் ரவுட்டர்ஸாக இருக்கட்டும், ஐஎஸ்பியில் வச்சுருக்கிற அந்த ரவுட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பேசிக்கலி அந்த என்ன சொல்கிறது டயர் 1 அந்த ரவுட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு தேர் த பேக் போன், லைக் த பேக் போன் ஆஃப் த ஹோல் இன்டர்நெட். ஆல் த ரவுட்டர்ஸ் வுட் பி லைக் இன்டர்கனெக்டட் வித் ஈச் அதர். பட் நம்ம காலேஜஸில் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஒரு ரவுட்டர் வந்துட்டு கண்டிப்பாக கோர்லாம் கிடையாது. இது வந்துட்டு ஐஎஸ்பியோட போய் சேர்ந்துருக்கும் இந்த ஒரு இன்டர்ஃபேஸு. மிச்ச இந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே வந்துட்டு மொத்த காலேஜோடைய இந்த நெட்வொர்க் எல்லாத்தையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த ரவுட்டர் வந்துட்டு ஃபயர்வாலோட வேலையும் பார்க்குற மாதிரி வைக்கலாம், அல்லது ஒரு டெடிக்கேட்டடான ஃபயர்வால் ஹார்ட்வேரையும் நம்ம வந்துட்டு வைக்கலாம். பட் அது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்கிடெக்சர். அவங்க எப்படி வந்து இந்த அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து இது பண்ணுறாங்களோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன். ரவுட்டருக்குள்ளே இருக்கிற ஃபயர்வாலே வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அல்லது டெடிக்கேட்டடான அந்த ஒரு ஃபயர்வால் ஹார்ட்வேர் வந்து வைக்கணுமான்றது இட் இஸ் அப் டு தெம். பட் ஸ்டில் த கான்செப்ட், த மென்டல் மாடல் இஸ் ஆல் த சேம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுட்டர் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னா பப்ளிக்லி ஃபேஸ்டாக வந்து இருக்கும் ஐஎஸ்பி கிட்ட. ஐஎஸ்பி கூட வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த சைடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தேர் வில் பி ஜோன், ஒரு பெரிய ஒரு ஜோன் இருக்கும். அந்த ஜோனுக்கு பேர் தான் நம்ம டிஎம்சின்னு சொல்லுவோம். டிஎம்சி இன் த சென்ஸ் டிமிலிட்டரைஸ்டு ஜோன். மிலிட்டரியில் வந்துட்டு இது ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சுவலான ஒரு டேர்ம் இது. ஸோ அந்த டேர்மை தான் வந்து நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம், டிமிலிட்டரைஸ்டு ஜோன். ஸோ டிமிலிட்டரைஸ்டு ஜோனுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா எந்தெந்த டிவைசஸ் எல்லாமே இன்டர்நெட்டோட பப்ளிக்காக இருக்க போகுதோ, ஓகே, எந்தெந்த டிவைசஸ் எல்லாமே வந்துட்டு இன்டர்நெட்டை கூட வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆக போகுதோ அந்த டிவைசஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டிஎம்சிக்குள்ளே இருக்கும். இந்த டிஎம்சிக்குள்ளே இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்ன்றதை பார்ப்போம். பட் இந்த டிஎம்சிக்குள்ளே வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் ஃபார் நவ் ஹேவ் திஸ் இன் மைண்ட், ஓகேவா? அப்போது நம்ம காலேஜில் நான் வந்துட்டு படிக்கிற காலேஜில் வந்துட்டு ஒரு 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 5 சர்வர் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஒரு சர்வரும் வந்துட்டு ஒரு பர்பஸுக்கு வந்துட்டு ஓட விடுது. இதில் வந்து கேடபிள்யூஎஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் இங்கேருந்து இருக்குது. ஓகே, லெட்ஸ் டேக் திஸ் சர்வர் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த சர்வர் வந்துட்டு கண்டிப்பாக பப்ளிக்லி ஃபேஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இன்டர்நெட்லேருந்து இந்த சர்வரை வந்துட்டு இந்த சர்வரில் போடக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த சர்வர் வந்துட்டு பப்ளிக்லி ஃபேஸ்டாக இல்லை அப்படின்னா, பப்ளிக்லி ஃபேஸ்ட்ன்றதை தாண்டி இன்டர்நெட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னா இதில் போடக்கூடிய ஆப்ஸை வந்துட்டு யாராலையுமே யூஸ் பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ சம்ஹவ் இந்த சர்வர்ஸ் எல்லாமே வந்துட்டு தே நீட் டு பி எக்ஸ்போஸ் டு த இன்டர்நெட். பட் நான் சொன்ன மாதிரி எனக்கு கொடுத்த ஐபி என்னவோ ப்ரைவேட் ஐபி. இப்போது இந்த சர்வருக்கு வந்துட்டு 10 அந்த ரேஞ்சில் இருந்து ஒரு ஐபி எனக்கு வந்துட்டு அவர் அசைன் பண்ணாருன்னா உண்மையிலே வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை. பிகாஸ் ஐ நோ தட் 10 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா ஐபிஸுமே வந்துட்டு தே ஆர் ப்ரைவேட் ஐபிஸ்.
அக்கார்டிங் டு அயானா இன்டர்நெட் அசோசியேஷன். இது ஐ டோன்ட் நோ த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இட். அந்த RFC 1819 1918 எனக்கு வந்து தெரியல. பட் அதுபடி 192.168 172.16 இருந்தா அல்லது 16 இருந்து 31 வரைக்கும். அண்ட் தென் 10 இருந்து எல்லாமே 10.0.0.0/8/8ல உள்ள எல்லா ஐபியுமே வந்துட்டு தேர் ப்ரைவேட். ஐ மீன் எனக்கு 172 ப்ரைவேட் ஐபி ரேஞ்ச் 16 இருந்தா, ஆமாம் 16 இருந்தா, 16 இருந்து 31 வரைக்கும். இது வந்து கிளாஸ் பி விச் இஸ் /16 அந்த நெட்வொர்க்கு இங்கே பார்க்க முடியுதா ஐபி ரேஞ்சஸ்ஸு. இது வந்து 8 அண்ட் இது வந்துட்டு எஸ் இது 16 இருந்து 31 வரைக்கும்ன்றதுனால இது மொத்தம் 12. இது வந்து 16 0.0 இருக்குதுல்ல, அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் 16. இது வந்துட்டு என்னதுன்னா 16 இருந்து 31 வரைக்கும்ன்றதுனால 12. இது இதெல்லாம் என்னன்னா நெட்வொர்க் பிட்ஸ். ஓகேவா, 8 நெட்வொர்க் பிட்டு, 12 நெட்வொர்க் பிட்டு, 16 நெட்வொர்க் பிட்டு, மிச்சது எல்லாமே வந்து ஹோஸ்ட் பிட்டு. ஐ மீன் அகெயின் இஃப் யூ டோன்ட் நோ திஸ், ப்ரஷ் அப் யுவர் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க வாங்க. ஸோ எனக்கு ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் இந்த 10ன்றது வந்துட்டு கண்டிப்பாக ப்ரைவேட் தான். அதை என்னுடைய சர்வரில் போட்டால் எப்படிங்க வந்துட்டு மிச்சவங்க என்னோட ஆப் வந்துட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், தம்பி 10 தான், பட் இது டிஎம்சிக்குள்ளே இருக்குது. ஸோ தென் ஆமாம், இந்த டிஎம்சின்ற வார்த்தை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி நான் வந்து பார்த்தேன். பட் அப்போ எனக்கு புரியல இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. பட் தென் ஐ சர்ச் அப் ஆன் கூகுள் அண்ட் ChatGPT எல்லாம் ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறமா தான் கேம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் டிஎம்சியோட பர்பஸ் வந்துட்டு இட் இஸ் டு ஆட் அ லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. என்ன செக்யூரிட்டி அப்படின்னா, நான் காலேஜ் நெட்வொர்க் வந்துட்டு என்ன அது அதில் வந்துட்டு சர்வர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்குமா? கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய லேப் கம்ப்யூட்டர்ஸு, அதுக்கப்புறமா ஒரு சில இன்டர்னல் டேட்டாபேஸ் சர்வர்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக இன்டர்னலாகவும் இருக்க தான் செய்யும். கரெக்டாக சர்வர்ஸ் மட்டும்தான் வந்து மொத்த காலேஜ் நெட்வொர்க்லேயும் இருக்கும்லாம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேபோட கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைலில் இருந்து வந்துட்டு இந்த இது பண்ணக்கூடிய அந்த ஒரு டிவைசஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே தான் வந்துட்டு காலேஜ் நெட்வொர்க்கில் அடங்கும். பட் அந்த எல்லாமே வந்துட்டு பப்ளிக்காக இன்டர்நெட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ காலேஜ் லேபில் உள்ள ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. கரெக்டாக? அப்போ நீங்கள் கேட்கலாம், இது ஒரு காமன் இது ஒரு மிஸ்கன்செப்ஷன், இஃப் யூஆர் பிகினர் ஜஸ்ட் ஹியர் திஸ் அவுட். அப்போது நீங்கள் கேட்கலாம், டேய் நீ சொல்கிறியே காலேஜில் உள்ள லேப் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்ட்டு, அப்போ நான் google.comனு அடித்தா போக்குதே, அது எப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, எக்ஸ்போஸ் இன் த சென்ஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணது உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக வந்துச்சுன்னா தட் இஸ் ஃபைன். நீங்கள் ரெக்வஸ்ட்டே பண்ணாத ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக வருது, அல்லது ஒரு புது ரெக்வஸ்ட்டாக வருதுன்னா அந்த இன்கமிங் டிராஃபிக்கை வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கணும். பட் அது நம்ம லேப் கம்ப்யூட்டர்ஸுக்கு தேவையில்லை, சர்வர்ஸுக்கு தான் தேவை. பிகாஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் த சர்வர் இஸ் டு சர்வ் சம்திங். அப்போது எனக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, இந்த சர்வர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடாது. இன்டர்னலாக வந்து எனக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது. இன்டர்னலாக வந்து எது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா காலேஜோட லேபில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன்ஸ், அது மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கணுமே தவிர, இன்டர்னலாக இருக்கணுமே தவிர எனக்கு இந்த சர்வர்ஸ் வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, இந்த ரவுட்டரில் கண்டிப்பாக ஃபயர்வால் இருக்கும், அல்லது செப்பரேட்டான ஒரு ஃபயர்வால் இருக்கும்னு நம்ம வந்து வச்சுப்போம். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்டர்நெட்லேருந்து எனக்கு வரக்கூடிய எல்லா டிராஃபிக்கையுமே எனக்கு டைரெக்டாக டிஎம்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? இந்த டிஎம்சி ஒரு ஜோனில் இருக்குமா, அண்ட் இங்கே வந்துட்டு இன்டர்னல் லேன் இருக்கும். ஓகே, இங்கே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லேன் இருக்கும். இந்த லேன்குள்ளே தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ், லேபோட கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் வந்துட்டு ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இங்கே இருக்கும். அப்போது ஐ டோன்ட் வாண்ட் மை இன்டர்நெட்டோட அந்த ஒரு டிராஃபிக் வந்துட்டு எனக்கு லேன்குள்ளே போகக்கூடாது. அப்படி போனால் தட் இஸ் செக்யூரிட்டி இஷ்யூ, ரைட்டா?
எனக்கு லேனுக்குள்ளே போகக்கூடாது. அப்போது இந்த ஃபயர்வால் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த டிவைசஸ்லாம் இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே தயவு செஞ்சு டிஎம்சிக்குள்ளே வந்துடுங்க. ஃபயர்வாலில் ரூல்ஸ் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இன்டர்நெட்டோடைய டிராஃபிக் எல்லாத்தையுமே எனக்கு இந்த டிஎம்சிக்குள்ளே மட்டும்தான் ஃபார்வேர்ட் பண்ணுமே தவிர லேண்டில் ஃபார்வேர்ட் பண்ணாது. அப்படி பண்ணால் அகெயின் தட் இஸ் அ செக்யூரிட்டி இஷ்யூ. டிஎம்சிக்குள்ளே மட்டும்தான் ஃபார்வேர்ட் பண்ணும். ஸோ இந்த டிஎம்சி வந்துட்டு இட் இஸ் லைக் அ ப்ரொடெக்ஷன் லேயர். இந்த லேனை வந்து காப்பாற்றுது. இப்போ ஒரு வேளை ஜஸ்ட் இமேஜின் என்னோட சர்வர் வந்துட்டு டிஎம்சிக்குள்ளே இல்லை, லேன்குள்ளே வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின் லேன்குள்ளே வந்து இருக்குது. எது கூட மிச்ச கம்ப்யூட்டர்ஸ் அந்த லேபோட கம்ப்யூட்டர்ஸோட சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து இந்த ஆட்டா வந்துட்டு என்னுடைய அந்த சர்வருமே வந்து இந்த லேன்குள்ளே இருக்குது. ஒருவேளை இந்த சர்வரில் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது, அதை யாருமே பார்க்கல. நான் லைக் ஐ வில் புட் த பிளேம் ஆன் மை செல்ஃப். நான் வந்துட்டு எழுதின கோடு வந்துட்டு இன்செக்யூர்டாக இருக்குது. ஸோ தட் த வேர்ஸ்ட் கேஸ் என்ன வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, ஹேக்கர்ஸ் காட் இன் டு தி சர்வர். ஆக்சஸ் எடுத்துட்டாங்க, ரூட் ஆக்சஸோ அல்லது யூசர் ஆக்சஸோ வந்துட்டு எடுத்துட்டாங்க, சர்வருக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சர்வருக்குள்ளே இருந்துட்டு what they can do அப்படின்னா, they can talk with all other computers, all other personal private computers within this LAN. கரெக்டா? ஸோ இந்த ஒரு சர்வருக்குள்ள ஆக்சஸ் எடுத்து ஹேக் பண்ணி வந்துட்டாங்கன்னா ஏன் சர்வர் மட்டும் வந்துட்டு இன்செக்யூர்ட் ஆகாது, இந்த லேன்குள்ள இருக்கிற மிச்சம் எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே வந்துட்டு இன்செக்யூர்டா இருக்கும். புரியுது என்ன சொல்றேன் பண்ணிட்டு? அப்போ எனக்கு எந்தெந்த சர்வர் எல்லாமே வந்துட்டு எனக்கு பப்ளிக்கா எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேனோ அது எல்லாமே லேன்குள்ள போகக்கூடாது. கீப் லேன் அஸ் அ செப்பரேட் சீக்ரெட் சோர்ஸ். ஓகேவா? இந்த சர்வரை டிஎம்சிக்குள்ள தூக்கி போடு. டிஎம்சி will act as a protection layer between this LAN and the internet. புரியுதா? அப்போ எனக்கு இன்டர்நெட்ல இருந்து வரக்கூடிய எல்லா டிராஃபிக்குமே வந்துட்டு எனக்கு ஃபயர்வால் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிஎம்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது நேட் பண்ணும். எப்படி வந்து நேட் பண்ணும் அப்படின்னா, இந்த டிராஃபிக் வந்துட்டு இன்டர்நெட்ல இருந்து ஒரு பப்ளிக் ஐபியை தான் அவங்க வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காலேஜ் சர்வர், அந்த கேடபிள்யூஎஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண சர்வர் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஐபியில் வந்து இருக்குது அப்படின்னா x.x.x.xல வந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த x.x.x.xக்கு தான் வந்து ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? அந்த x.x.x.xை எனக்கு இந்த ப்ரைவேட் ஐபிக்கு நேட் பண்ணணும், நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் எனக்கு இந்த டிராஃபிக் வந்துட்டு எனக்கு டிஎம்சியில் இந்த சர்வருக்கு போய் சேரும். ஸோ எனக்கு ரெண்டு விஷயம் தேவை. நல்லா இதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஷார்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? வெல் லைக் இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு இந்த என்ன சொல்கிறதுனா ஒரு இந்த சிமுலேட்டட் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த ஃபயர்வால் அல்லது இந்த ரவுட்டருக்கு வரக்கூடிய எல்லா டிராஃபிக்கையுமே வந்துட்டு எனக்கு டிஎம்சிக்குள்ளே ஃபார்வர்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது நேட் பண்ணணும். எந்த ப்ரைவேட் ஐபிக்கு எனக்கு வந்துட்டு நேட் ஆகணுமோ அந்த ஐபிக்கு எனக்கு நேட் பண்ணணும். நேட் பண்ணால் ஈவன் தோ இந்த சர்வர் வந்துட்டு ப்ரைவேட் ஐபியில் நான் வந்து அசைன் பண்ணி வச்சிருந்தாலும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபயர்வால் ரூல்ஸ், ஃபார்வர்ட் ரூல் அண்ட் நேட் ரூல், திஸ் மெஷின் is technically now exposed to the internet even if it has a private IP. புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ இது லைக் இது எல்லாமே வந்துட்டு ரவுட்டரோடைய விளையாட்டுகள் பேசிக்காக. ஸோ தட் இப்போ எனக்கு இந்த சர்வர் எனக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆனாலும் ஹேக் பண்ணப்பட்டாலும் லேன் எனக்கு காம்ப்ரமைஸ் ஆகாது. லேன் இஸ் சேஃப் ஃப்ரம் எவ்ரி திங். இந்த லேனுக்கும் டிஎம்சிக்கும் நடுவில் வந்து ஒரு ஃபயர்வால் இருக்கும். லைக் இது வந்து என்னன்னா லைக் டிஎம்சியில் இருந்து லேனுக்கு வந்துட்டு அந்த ஒரு லிங்க் வேணும் அப்படின்னா எந்த லேனோடைய அந்த டிவைசஸுக்கு வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட் போகணும், நேட் பண்ணணுமா வேண்டாமா, இதெல்லாமே வந்து லைக் இந்த ஒரு ஃபயர்வால் தான் வந்துட்டு பேசிக்கலி பார்த்துக்கணும். பட் மோஸ்ட்லி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த டிஎம்சியிலேருந்து லேனுக்கு வந்துட்டு ரெக்வெஸ்ட் போகிற மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தட் இஸ் அகைன் அ செக்யூரிட்டி இஷ்யூ. இந்த டிஎம்சிக்கும் இந்த லேனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் பேசிக்காக. பிகாஸ் தே ஷுட் பி ஐசோலேட்டட் இன் தேர் ஓன் வேஸ் ஸோ தட் த லேண்ட் வுட் பி சேஃபர் ஃப்ரம் த அவுட் சைட் இன்டர்நெட்.
பட் ஜஸ்ட் நோ திஸ், இந்த டிஎம்சின்னு சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட் இதுவுமே ஒரு நெட்வொர்க் தான். இந்த லேன் எப்படி வந்து ஒரு நெட்வொர்க்கோ அதே மாதிரி இந்த டிஎம்சின்றது ஒரு நெட்வொர்க், அவ்வளோதான். என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இட் இஸ் ஆல் ஜஸ்ட் அ மென்டல் மாடல், அவ்வளோதான். இட் இஸ் நாட் லைக் அ ஃபிசிக்கல், ஒரு ஃபிசிக்கல் லெவலில் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் இந்த ஹோல் ஐடியா ஆஃப் டிஎம்சி, நேட் ரூல்ஸ், ஃபார் லைக் இதெல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் அ மென்டல் மாடல், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் வாட் கீப்பிங் அஸ் சேஃப். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த 10 டாட்டில் எனக்கு ஒரு ஐபியை வந்துட்டு அசைன் பண்ணிக்கோப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எது? டிஎம்சி ரேஞ்சில் இருந்து. இந்த டிஎம்சி ரேஞ்சில் வந்துட்டு மோஸ்ட்லி ஐபி வந்துட்டு முடிய போகிற ஸ்டேஜில் தான் இப்போ வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 ஐபி தான் வந்துட்டு பேசிக்கலி வந்துட்டு இருந்துச்சு அப்போ. ஸோ வந்துட்டு ஜஸ்ட் லைக் இமேஜின், இப்போது எனக்கு ப்ராக்ஸ்மார்க்ஸ், ஓகேவா, இதுதான் வந்துட்டு என்னோட ஹைப்பர்வைசர். இந்த ஹைப்பர்வைசருக்கு எனக்கு 10 டாட் ரேஞ்சில் இருந்து ஒரு ஐபி எனக்கு வந்து அசைன் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் அந்த பூல் ஆஃப் ஐபி அட்ரஸஸில் எனக்கு மொத்தம் 5 தான் இருக்குது. மொத்தமாக எனக்கு வந்து 5 தான் இருக்குது. அப்போது எனக்கு இந்த விர்ச்சுவல் மெஷின், ஓகேவா, இந்த விர்ச்சுவல் மெஷினில் இது வந்துட்டு என்னோட லோக்கல் கம்ப்யூட்டர், பக்கத்தில் வந்து லேப்டாப் வச்சுருக்கேன் நான். இது வந்து காலேஜோடது கிடையாது, ஸோ டோன்ட் வரி. இதில் வந்துட்டு இப்போது விஎம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாங்க, அப்புறம் வந்து கண்டெய்னர்ஸ் வந்து லைக் அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து விஎம்ஸ் கிரியேட் பண்ணலாம், கண்டெய்னர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 விஎம் 15 விஎம் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு 10-15 விஎம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐபி ஷார்ட்டேஜ் வந்துடும். கரெக்டாக? ஐபி ஷார்ட்டேஜ் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து x.1, ஓகே, இந்த 1ன்ற ஐபி வந்துட்டு லைக் என்னோட ஹைப்பர்வைசருக்கு அவங்க வந்து அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மிச்சம் 5 ஐபி தான் வந்துட்டு இருக்குது பாயிண்ட்ன்றாங்க அவங்க. அப்போது விஎம் வந்துட்டு ஒரு 10-15 விஎம் நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஐபி ஷார்ட்டேஜ் ஆகிடும். அப்படி தானே? ஐபி ஷார்ட்டேஜ் ஆகிடும். அவரே சொல்லிட்டாரு, நான் உனக்கு 1க்கு மேலே தரமாட்டேன், ஒரு ஐபிக்கு மேலே நான் உனக்கு வந்து அசைன் பண்ண மாட்டேன், 1 தான் தர முடியும் என்னால், அதை வச்சு நீ என்னனாலும் பண்ணிக்கோ, ஓகேவா அப்படின்றார் அவர். ஸோ ஹைப்பர்வைசருக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஐபியை வச்சு அசைன் பண்ணிட்டாங்க. அப்போது ஹைப்பர்வைசரில் போடக்கூடிய விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே நான் எந்த ஐபியை அசைன் பண்ணுவேன்? இது ஒரு சேலஞ்சா? ஸோ முதல்ல வந்துட்டு நான் அப்படியே நான் என்னோட ஜேர்னி நான் சொல்லிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஎம்சியோடைய ஆக்சுவல் பர்பஸை நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல. அண்ட் தென் ஃபயர்வாலில் வச்சு எப்படி வந்துட்டு ஃபார்வர்டிங் பண்ணுறாங்க, நேட் பண்ணுறாங்கன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னா, ஹைப்பர்வைசருக்கு இந்த ஒரு ஐபி வந்து கிடச்சிடுச்சு. அப்போ அதுக்குள்ளே போடுற விஎம்க்கு நான் எந்த ஐபி தான் கொடுப்பேன்? புரியுதா என்னன்ட்டு? இஃப் யூ ஆர் அ எக்ஸ்பீரியன்ஸ் நெட்வொர்க் இன்ஜினியர் வாட்சிங் திஸ் வீடியோ, எடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு சொல்லிடுவீங்க இதாண்டா அப்படின்ட்டு. எனக்குமே வந்துட்டு நான் ஆல்ரெடி ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால நான் ஆன் த ஸ்பாட்லேயே நான் ஐ கிராஃப்டட் அன் ஐடியா, இப்படி பண்ணலாம் சரியா வரும்ன்ட்டு. இது எப்படி எனக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னா, நான் 2 மாதத்துக்கு முன்னாடி டாக்கர் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். மேபி அதை நான் பேசியிருப்பேன்னா எனக்கு வந்து தெரியல. பட் டாக்கர் வந்துட்டு எப்படி நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுது அது புரிஞ்சிடுச்சுன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கெல்லாம் எப்படி ஐபி அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரியுதா நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? இப்போது ஒன்றும் இல்லை, இவங்க வந்து எனக்கு ஐபி ஷார்ட்டேஜ் இல்லை, நீ இதே ஐபியை வந்துட்டு லைக் இந்த பூலோட இந்த ஐபியை நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இதுக்கு வந்து 1 அப்படின்னா இந்த விஎம்க்கு 2 கொடுத்துடுவேன், இதுக்கு 3 கொடுத்துடுவேன், இதுக்கு 4 கொடுத்துடுவேன், இதுக்கு 5 கொடுத்துடுவேன். ஸோ இட் கோஸ் ஆன் கரெக்டாக? பட் என்னால் அப்படி பண்ண முடியாது பேசிக்காக. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ கிரியேட்டட் அ பிரிட்ஜ் நெட்வொர்க். ஓகே, நல்லா இந்த வார்த்தையை வந்துட்டு நினைவில் வச்சுக்கோங்க, பிரிட்ஜ் நெட்வொர்க். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸஸ் பற்றி நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம் நெட்வொர்க்கிங்கில், ரைட்டா? ஈத் ஜீரோன்றது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்ஃபேஸ். அதான் வந்து ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ். உங்களோட ஃபிசிக்கல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அந்த கார்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்டர்ஃபேஸை வந்துட்டு உங்களோட இந்த லினக்ஸ் மிஷின் வந்துட்டு அது ஈத் 0ன்னு சொல்லும், ரைட்டா? இது ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ். ஐ மீன் பேரை மாற்றலாம், பட் காமன் பேர் வந்துட்டு ஈத் 0.
உங்கள் கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ஒன்று தான் இருக்கும். சர்வரில் வந்துட்டு லைக் வந்து மோஸ்ட்லி மோர் தேன் ஒன்று இருக்கும். பட் காமன் கன்சியூமர் கிரேட் கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும், ரைட்டா? நவ் லெட் மீ ஷோ யூ சம்திங். இந்த ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர்ன்ற கமெண்ட் நான் போட்டேன் அப்படின்னா என் கம்ப்யூட்டரில் விச் இஸ் இந்த சர்வரில் என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். நல்லா வந்துட்டு லைக் யூனோ அண்டர்ஸ்டாண்ட், இது என்னோட பழைய லேப்டாப்பு, கன்சியூமர் கிரேட் லேப்டாப்பு தான். ஒரே போர்ட்டு தான் இருக்குது, ஈத்தர்நெட் போர்ட் என்கிட்ட வந்து ஒன்று தான் இருக்குது. அப்போ நான் அதை என்டர் அமுக்கணுன்னா எனக்கு ஒன்று தான் எனக்கு வந்து காட்டணும். எவ்வளோ காட்டுது? 13 காட்டுது. ஓகேவா? 13 காட்டுது. இதில் இந்த VMBR 0 இருக்குதா? இந்த VMBR 0ன்றது வந்து என்ன அப்படின்னா என்னுடைய ஆக்சுவலான அந்த ஃபிசிக்கல் போர்ட். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 192.168.29.69 அப்படின்றது வந்துட்டு என் ஆக்சுவலான ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸுக்கு அசைன் பண்ண ஐபி. இது எங்கிட்ட இருந்து இந்த VMBR 1 வந்துச்சு. 10.10 என்ன இந்த புது ஐபி ரேஞ்சு? ஸோ இந்த ஒரு செட்டப் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா VMBR 1 ஐ மீன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த L1ன்றது வந்து பேசிக்கலி லூப் பேக் அட்ரஸ். பேசிக்காக லூப் பேக் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, தனக்குத்தானே பேசிக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். அப்போ நீங்கள் கேட்பீங்க லூப் பேக்காடா? இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இதே நான் வந்து எங்கேயோ பார்த்துருக்கேன் நான். பட் ஏன்னா ஆனால் வந்து என்கிட்ட என்னோட மொத்த கம்ப்யூட்டர்லேயே வந்துட்டு ஒரே ஒரு போர்ட் தான் இருக்குது. அப்போ எனக்கு எப்படி இத்தனை இன்டர்ஃபேஸஸ் எனக்கு வந்து வரும், ரைட்டா? அண்ட் இது வந்து ஒரே ஒரு செகண்ட் இதில் ஒர்க்காக சொல்ல பார்த்துக்கிறேன் நான். நம்மளாம் வந்துட்டு நினச்சிருப்போம் லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸ்னால் வந்துட்டு 127.0.0.1 அது மட்டும்தான் லோக்கல் ஹோஸ்ட்லாம் கிடையாது. Just look at how many addresses these stupid idiots wasted. 65,000 addresses /8. இந்த லாஸ்ட் 3 ஆக்டெட் வந்துட்டு ஹோஸ்ட் போர்ஷன், மொதல் ஆக்டெட் மட்டும்தான் வந்துட்டு நெட்வொர்க் போர்ஷன். ஸோ these stupid idiots wasted these many addresses just for வந்து என்ன சொல்கிறது லூப் பேக் அட்ரஸ். தனக்குத்தானே பேசிக்கக்கூடிய அட்ரஸ் வந்துட்டு இத்தனை இருக்குது. அப்போ நான் பிங் 127.255 ஐ மீன் 255.255.255 நான் இது வந்து ப்ராட்காஸ்ட்டுக்கு போயிடும். ஐம் சாரி, இது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஏன்னா வந்து லாஸ்ட் அட்ரஸ் தான் வந்துட்டு ப்ராட்காஸ்ட்டுக்கு போகும். ஸோ 254க்கு நான் வரேன். 255.254. அப்போது 127.0.0.1 மட்டும் கிடையாது, 1ல் இருந்து 255.255.254 வரைக்கும் லூப் பேக் அட்ரஸஸ் உடைய ரேஞ்சு. ஸோ நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் மேபி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 127.0.0.1 சொல்லி நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. பட் இஃப் யூ ரன்னிங் Debian பேஸ்ட் சிஸ்டம் ஆர் அன் Ubuntu பேஸ்ட் சிஸ்டம், இது வந்து மேக்குக்கு எனக்கு வந்து வேலை செய்யாது இப்படி. பட் லினக்ஸ் வந்துட்டு இட் ஃபாலோஸ் திஸ். இதில் நீங்கள் இந்த ஐபியை போட்டு நீங்கள் கோலன் போட்டு உங்கள் அப்ளிகேஷன் வந்து எந்த போர்ட்டில் ஓடுதோ நீங்கள் போட்டாலுமே அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எஸ், ஸ்மால் ஃபன் ஃபேக்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ VMBR 0 தான் வந்துட்டு ஆக்சுவலான ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ். அப்போது எங்கிட்ட வந்து இவ்வளோ இன்டர்ஃபேஸ் வந்து வருது எனக்கு. ஸோ we now know that there are 2 types of interfaces. ஒன்று ஃபிசிக்கல், இன்னொன்று விர்ச்சுவல். எஸ், லினக்ஸை யூஸ் பண்ணி we can create virtual interfaces. ஓகேவா? விர்ச்சுவலாக நம்மளால் வந்துட்டு இன்டர்ஃபேஸஸை க்ரியேட் பண்ண முடியும், ஸ்விட்சஸை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, எஸ், இந்த பிரிட்ஜுன்றது வந்துட்டு இட் இஸ் அ விர்ச்சுவல் ஸ்விட்சு. இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த VMBR 1 அப்படின்றது வந்து இந்த VMBR 0 இந்த 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 VMBR 0
அதுக்கப்புறமா இந்த VMBR1 இதெல்லாமே வந்துட்டு இட் இஸ் விர்ச்சுவல் பிரிட்ஜஸ் பேசிக்காக. இங்கே என்னால் லினக்ஸில் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண முடியும், விர்ச்சுவல் ஸ்விட்சை கிரியேட் பண்ண முடியும். ஈவன் லினக்ஸ் சப்போர்ட்ஸ் இட்ஸ் ஓன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். இன்பில்டாக மனுஷன் ரவுட்டர் வச்சுருக்கான். இட்ஸ் ஆல் விர்ச்சுவல், இட்ஸ் ஆல் கோட், இட்ஸ் ஆல் சாஃப்ட்வேர். ஸோ லினக்ஸ் சப்போர்ட்ஸ் தீஸ் மெனி திங்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய மெயின் ஹைப்பர்வைசர். ஓகேவா? 10.x.x.x.1. ஓகேவா? 10.x.x.1. ஓகே, 1 நம்ம வந்து வைக்க வேண்டாம், ஏன்னா 1 வந்துட்டு ரவுட்டருக்கு போயிடும். ஸோ அதனால் ஒரு 2 வைப்போம். ஓகேவா? லெட்ஸ் ஹேவ் திஸ் அஸ் 2. இப்போ இந்த ஒரு ஐபி மட்டும்தான் வந்துட்டு என்கிட்ட இருக்குது. அப்போ விஎம்முக்கு நான் என்ன ஐபி அசைன் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இன்டர்னலாக ஒரு விர்ச்சுவல் பிரிட்ஜை நான் வந்து கிரியேட் பண்ணுவேன், விர்ச்சுவல் ஸ்விட்சை நான் வந்து கிரியேட் பண்ணுவேன், விச் இஸ் விர்ச்சுவல் நெட்வொர்க்கை நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இது ஒரு நெட்வொர்க். ஓகே, இது மெயின் நெட்வொர்க், அந்த டிஎம்சி நெட்வொர்க். இது இங்கே நான் உள்ளுக்குள்ள வாட் ஐ வுட் டூ அப்படின்னா, அந்த ஹைப்பர்வைசருக்குள்ள ஐ வுட் கிரியேட் another இன்டர்ஃபேஸ். ஐ வுட் கிரியேட் another இன்டர்ஃபேஸ். ஒரு இன்டர்ஃபேஸை நான் கிரியேட் பண்ணுவேன். அது விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திஸ் இஸ் பேசிக்கலி a பிரிட்ஜ் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரிட்ஜ் நெட்வொர்க். இந்த பிரிட்ஜ்ன்றது வந்துட்டு, டு புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இட் இஸ் அ விர்ச்சுவல் ஸ்விட்ச். ஸோ இந்த பிரிட்ஜுக்குள்ள n நம்பர் ஆஃப் டிவைசஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் தட் வி அசைன். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, /24, which means 254 ஹோஸ்ட்ஸ் வந்துட்டு இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, 254 ஹோஸ்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஹோஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா, இந்த ஆக்சுவல் ஹைப்பர்வைசருக்கே போகும். ஓகே, ஹைப்பர்வைசரில் ஒரு எண்டு, இந்த பிரிட்ஜில் வந்துட்டு மொத்தம் 254 ஹோஸ்ட் வந்து சேர்ந்துக்கலாம். அதில் ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு ஆக்சுவல் ஹைப்பர்வைசர், அண்ட் மிச்ச ஹோஸ்ட்ஸ் எல்லாமே 253. ஏன்னா ஐபியும் கடைசி ஐபியும் நெட்வொர்க் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி, அதை நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த மிச்ச 254 தான் யூஸ் பண்ண முடியும். அந்த 254ல் வந்துட்டு ஐபி யாருக்கு போகும்? ஆக்சுவல் ஹைப்பர்வைசருக்கு போயிடும். இதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து யோசிக்கலாம் அப்படின்னா, லிட்டரலாக விர்ச்சுவலாக நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள். ஹைப்பர்வைசரில் ஒரு கேபிள் நீங்கள் வந்து குத்துறீங்க. அந்த கேபிளை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பிரிட்ஜில் நீங்கள் போய் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கேபிளை நீங்கள் போய் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஒரு கேபிள் வந்துட்டு இந்த பிரிட்ஜில் இருக்கும், இந்த ஹைப்பர்வைசரில் இருக்கும். இது பேர் தானே, பிரிட்ஜு ஹைப்பர்வைசர். மிச்ச 253 வந்துட்டு 283 விஎம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? இதுக்கு பேர் வந்துட்டு VMBR1. ஓகே, அண்ட் இதுக்கு பேர் வந்துட்டு VMBR0. எது? அந்த மெயின் டிஎம்சி நெட்வொர்க்கு. அந்த டிஎம்சி வந்துட்டு VMBR0 வைக்கிறோம். இதுக்கு பேர் கூட நம்ம வந்து மாற்றலாம், ETH0 வைக்கலாம். பட் ஃபார் நவ் இட் இஸ் கால்ட் VMBR0. அந்த VMBR0 தான் ஆக்சுவல் ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸு. இந்த VMBR1 வந்துட்டு இட் இஸ் விர்ச்சுவல் ஸ்விட்ச் அண்ட் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸஸ் பேசிக்காக. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 253 விஎம்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 253 விஎம்ஸ் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஹாவ் திஸ் மென்டல் மாடல் இன் யுவர் மைண்ட். ஓகே, இதில் மொத்தம் எவ்வளவு? 253 விஎம்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்போது இந்த ஒரு விஎம்முக்கும் இது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? விஎம் வந்து இட் இஸ் ஐசோலேட்டட். அப்போ ஐசோலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும்? நல்ல கேள்வி தானே. ஒரு விஎம்முக்கும் எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும்? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு விஎம்மும்
டைரெக்டாக இந்த விஎம்பிஆர் ஜீரோலேயே வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. மெயின் பிரிட்ஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னா இந்த விஎம்பிஆர் ஜீரோவில் எது டிஃபால்ட் கேட்வே விச் இஸ் மை ஃபிசிக்கல் ரவுட்டர், ஜியோ ரவுட்டருங்க நான் வந்து வச்சுருக்கேன். இந்த விஎம்பிஆர் ஜீரோவுடைய டிஃபால்ட் கேட்வே வந்துட்டு என்னோட ஃபிசிக்கல் ரவுட்டர். அப்போ எனக்கு நான் என்னோட விஎம் எல்லாத்தையுமே நான் டேரெக்டாக நான் விஎம்பிஆர் ஜீரோவில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடச்சிடும். ஏன் அப்படின்னா அகெயின் திஸ் விஎம் இஸ் இன்சைட் திஸ் விஎம்பிஆர் ஜீரோ. அப்போ இந்த டிவைஸுக்கான டிஃபால்ட் கேட்வே எது? இந்த விஎம்பிஆர் ஜீரோவுடைய டிஃபால்ட் கேட்வேயான இந்த ரவுட்டர் தான். அதை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மெயின் ரவுட்டருக்கான இந்த டிஃபால்ட் கேட்வே தான் வந்துட்டு இந்த விஎம்பிஆர் ஜீரோவுடைய இந்த கேட்வே நம்ம வந்து வச்சுருப்போம். அண்ட் அதுதான் வந்து இந்த விஎம்மோட டிஃபால்ட் கேட்வேவாக வந்து இருக்கும். அப்போது இந்த விஎம் எல்லாத்தையும் நம்ம விஎம்பிஆர் ஜீரோவில் சேர்த்து விட்டோம் அப்படின்னா ஸோ சிம்பிள், இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். பட் இங்கே அந்த கேஸ் கிடையாது. ஒரு ஐபி தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பேன்ட்டார் அவர். அப்போ இந்த ஒரு ஐபியை வச்சு என்னால் டேரெக்டாக அந்த விஎம்பிஆர் ஜீரோவில் கனெக்ட் பண்ண முடியாது. என்னால் பண்ணலாம், நான் நினச்சா பண்ணலாம், பட் தட் வயலேட்ஸ் த ரூல்ஸ். அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் வந்துட்டு இது பண்ண மாதிரி எனக்கு வந்து ஆயிடும். நான் நினச்சா ஒரு செகண்ட் தான் ஆகும் இந்த நான் விஎம்பிஆர் ஜீரோவில் நான் போய் சேர்த்து விட்டுறதுக்கு. பட் அப்படி பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறது, நல்லா இருக்காது. அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நான் அப்படி வந்து பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு கொழுப்பு தானே. அப்படி நான் வந்து பண்ணக்கூடாது. ஸோ நான் அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ், லெட் இட் பி. ஓகே, லெட் இட் பி. நான் வந்துட்டு ஒரு வெர்ச்சுவல் ஸ்விட்சை நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த எல்லா விஎம்மையும் நான் இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கில் நான் போய் சேர்த்து விட்டுருவேன் விஎம்பிஆர் 1ல். ஓகேவா? இந்த விஎம்பிஆர் 1உடைய டிஃபால்ட் கேட்வே எது? இந்த ஹைப்பர்வைசர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விஎம்பிஆர் 0உடைய டிஃபால்ட் கேட்வே வந்து என்னன்னா இந்த பிசிக்கல் ரவுட்டர். இந்த விஎம்பிஆர் 1உடைய டிஃபால்ட் கேட்வே எது அப்படின்னா இந்த ஹைப்பர்வைசர். ஏன் இந்த ஹைப்பர்வைசர் அப்படின்னா நான் அகெயின் சொன்ன மாதிரி லினக்ஸில், ஓகே, லினக்ஸ் ஹேஸ் திஸ் இன்பில்ட் ரவுட்டர், சாஃப்ட்வேர் லெவலில் ரவுட்டர் இருக்குது. அப்போ இந்த விஎம்பிஆர் 1உடைய டிஃபால்ட் கேட்வே எதுவாக இருக்கும்னா இந்த ஹைப்பர்வைசராக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஹைப்பர்வைசர் இட் இஸ் அ டெபியன் பேஸ்ட் ஹைப்பர்வைசர். புரியுதா? அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி இந்த விஎம்பிஆர் 0க்கு ஃபிசிக்கல் ரவுட்டர் தான் அந்த டிஃபால்ட் கேட்வேவோ அதே மாதிரி இந்த விஎம்பிஆர் 1க்கு லினக்ஸோட வெர்ச்சுவல் ரவுட்டர் தான் அந்த டிஃபால்ட் கேட்வே விச் இஸ் த ஹைப்பர்வைசர். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனால தான் இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கில் வந்துட்டு ஹோஸ்டாக இந்த ஹைப்பர்வைசருக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணாதான் வி கேன் சே தட் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த வந்து லைக் வந்து இந்த விஎம்பிஆர் 1ல் 192.168.something.1 ஓகேவா 1 இந்த 1 தான் வந்துட்டு என்னுடைய வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு ஹைப்பர்வைசரோட ஐபின்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த ஹைப்பர்வைசருக்கு நான் கொடுக்குற வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸோடைய ஐபி வந்து என்னது 192.168.something.1. ஓகேவா? புரியுதா? இந்த ஒரு பெரிய ஹைப்பர்வைசருக்கு மொத்தம் 2 இன்டர்ஃபேஸ் வந்து இருக்குது. ஒன்று ஃபிசிக்கலான லைக் அந்த ஒரு இன்டர்ஃபேஸ், அதுக்குரிய வந்து ஐபி என்னது 10.something.something.something. இதுக்கு ரெண்டாவது ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அது வெர்ச்சுவல். அதை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெர்ச்சுவல் பிரிட்ஜில் நான் போயிட்டு கனெக்ட் பண்ணணும். இந்த வெர்ச்சுவல் பிரிட்ஜ் தான் எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸாக எனக்கு வந்து ஆக்ட் ஆகும். அந்த வெர்ச்சுவல் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ட் தான் எனக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸாக எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். அப்போது இந்த வெர்ச்சுவல் பிரிட்ஜோடைய ஒரு இன்டர்ஃபேஸில் நான் என்னோட ஹைப்பர்வைசர் என்ன பண்ணியிருப்பேன், கனெக்ட் பண்ணியிருப்பேன். இதெல்லாமே என்ன வெர்ச்சுவல் சென்ஸ், நாட் என்ன ஃபிசிக்கல் சென்ஸ். அப்போது எனக்கு இந்த வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸோடைய ஐபி வந்து என்ன அப்படின்னா I will assign my own private IP 192.168.something.1. அப்போது இந்த எல்லா விஎம்மும், ஒரு விஎம், 2 விஎம், 3 விஎம், ஸோ என்னென்ன விஎம்லாம் இருக்குதோ அந்த எல்லா விஎம்முடைய டிஃபால்ட் கேட்வே எதுவாக இருக்கும்னா இந்த 192.168.something.1 தான் இருக்கும். புரியுதா? லைக் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இது என்ன ஃபிசிக்கல் சென்ஸ், லைக் இந்த பெரிய பிக்சர்ன்றது வந்து ஃபிசிக்கல் சென்ஸ், ஒரு லைக் இது வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
அதே இது இஃப் யூ ஜூம் இன் இஃப் இது பெருசாக பார்த்தோம்னா இதெல்லாமே ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கல் போர்ட், ஃபிசிக்கல் ரவுட்டர், ஃபிசிக்கல் ஃபயர்வால் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக இருக்கும். இஃப் வி ஜூம் இன் இதெல்லாமே வந்துட்டு ஓஎஸ் லெவல் இன்டர்ஃபேஸ், ஓஎஸ் லெவல் ரவுட்டர், ஓஎஸ் லெவல் ஸ்விட்ச். கான்செப்ட் ஸ்டேஸ் த சேம். ஸ்விட்ச் என்ன பண்ணுமோ அதான் பண்ணும், ரவுட்டர் என்ன பண்ணுமோ அதான் பண்ணும், ஃபயர்வால் எல்லாம். அகைன் கான்செப்ட் ஸ்டேஸ் த சேம். ஸ்விட்ச்னா ஸ்விட்ச் தான், ரவுட்டர்னா ரவுட்டர் தான், ஃபயர்வால் தான். பட் த மீடியம் ஃபிசிக்கலா விர்ச்சுவலா, ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா அல்லது லினக்ஸ்ல உள்ள அந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேசஸ் அண்ட் ஸ்விட்சஸா, இது மட்டும்தான் மாறுமே தவிர த கான்செப்ட் ஸ்டேஸ் த சேம். இது புரிஞ்சிடுச்சுன்னா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சுன்னா, அந்த அவர் கொடுத்த சேலஞ்சை உங்களால் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். என்ன சேலஞ்ச்? நான் உனக்கு ஒரு ஐபி தான் கொடுப்பேன், அப்போது விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் எந்த ஐபி அசைன் பண்ணுவேன் குவிக்லி. ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் இந்த ஒரு ஐபி தான் இருக்குது, அப்போ நான் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் நான் இது பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. உங்களால் ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் இந்த ஒரு ஐபி தான் அசைன் பண்ண முடியும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, என்னோட விர்ச்சுவல் மிஷின்ஸ் இட்ஸ் ஆல் மேக்கிங் சென்ஸ். விர்ச்சுவல் மிஷின்ஸில் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும், விர்ச்சுவல் ஸ்விட்ச் தான் இருக்கும். கேன் யூ கெட் இட்? ஸோ என்னோட விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் ஹோஸ்டில் விச் இஸ் இந்த இது இருக்கிற அந்த ப்ராக்ஸ்மார்க்ஸில் நான் ஒரு விர்ச்சுவல் ஸ்விட்ச் நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு, விர்ச்சுவல் போர்ட்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு, விச் இஸ் த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு, அந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கில் உள்ள ஒரு போர்ட்டில் நான் ஹைப்பர்வைசரை நான் போய் சேர்த்து விட்டுருவேன். மிச்ச எல்லா போர்ட்ஸ்லையும் நான் விஎம் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருவேன், சேர்த்து விட்டுருவேன். ரைட்டா? அப்போ இந்த எல்லா விஎம்முக்கும் டிஃபால்ட் கேட்வே இந்த பிரிட்ஜில் உள்ள அந்த ஹைப்பர்வைசர் வந்துட்டு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ட்டு தான். அந்த தான் இந்த எல்லா விஎம்முடைய டிஃபால்ட் கேட்வே. புரியுதா? அப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஹைப்பர்வைசர் வந்துட்டு நான் அகைன் சொன்ன மாதிரி ரவுட்டர் இன்பில்டாக இருக்குங்க. டெபியன் பேஸ் லினக்ஸ் ஓகேவா? டெபியன் பேஸ்லாம் போக வேண்டாம். லினக்ஸில் வந்துட்டு ரவுட்டர் இன்பில்டாக இருக்கும். அப்போ நான் இந்த விர்ச்சுவல் மிஷின்ல இருந்து கூகுளுக்கு பிங் பண்ணேன் அப்படின்னா, அல்லது இன் சிம்பிள் டேர்ம்ஸ் எனக்கு இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா, வித் த கரண்ட் செட்டப் எனக்கு கிடைக்காது. ஓகே, நான் அதை ஏன் சொல்கிறேன் நான், ஓகேவா? வித் த கரண்ட் செட்டப் எனக்கு அது வந்து கிடைக்காது. அது ஏன்னா, எனக்கு லெட்ஸே எனக்கு இந்த ஒரு சர்வர் வந்துட்டு எனக்கு 8.8.8.8 அந்த ஒரு இது இருக்குல்ல, நம்மளுடைய வந்து க்ளவுட்ஃப்ளேர் இல்லை கூகுளோட அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு வந்துட்டு இது பிங் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு 8.8.8.8 வந்துட்டு இட் இஸ் நாட் வித்தின் திஸ் நெட்வொர்க். கரெக்டா? சி அகெயின், இந்த நான் சொல்ல போகிற கான்செப்ட் புரியணும்னா யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டிங் நெட்வொர்க்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த 8.8.8.8 வந்துட்டு எனக்கு இந்த விஎம்பிஆர் 1ல இல்லை. கரெக்டா? இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இந்த லேண்டில் இல்லை. அப்போ என்ன பண்ணும்? எப்பா இந்த ஐபி வந்துட்டு இந்த லேண்டில் இல்லை, ஸோ இந்த ஐபி நான் வந்துட்டு நான் டிஃபால்ட் கேட்வேக்கு பாஸ் பண்ணிடுறேன், நீ என்னமோ பண்ணிக்கோ, டிஃபால்ட் கேட்வே டேக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பிங் ரெக்வஸ்ட்டை வந்துட்டு எனக்கு டிஃபால்ட் கேட்வேக்கு பாஸ் பண்ணிடும். டிஃபால்ட் கேட்வே யாரு? என்னோட ஹைப்பர்வைசர். இந்த லேண்டில் இந்த பிரிட்ஜில் வந்துட்டு சேர்ந்துருக்கக்கூடிய அந்த ஹைப்பர்வைசரில் எனக்கு கொடுத்துரும், இந்த அப்பா வச்சுக்கோன்ட்டு. அப்போது ஹைப்பர்வைசரில் எனக்கு அந்த விஎம்பிஆர் 1ஓட அந்த ஒரு இன்டர்ஃபேஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு இன்டர்ஃபேஸில் எனக்கு அந்த ஒரு பிங் ரெக்வஸ்ட் எனக்கு அது வரும். எனக்கு அந்த விஎம் பண்ண அந்த ஒரு பிங் ரெக்வஸ்ட் வந்துட்டு எனக்கு ஹைப்பர்வைசருடைய விஎம்பிஆர் 1ல் இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸில் எனக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்து சேரும். அப்போ பார்க்கும், சரி ஹைப்பர்வைசர் இந்த ஹைப்பர்வைசருமே எனக்கு விஎம்பிஆர் 1ல் தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, ஹைப்பர்வைசருக்கு மொத்தம் 2 இன்டர்ஃபேஸ், ஒன்று விஎம்பிஆர் 0, இன்னொன்று விஎம்பிஆர் 1. இந்த ஹைப்பர்வைசர் வந்துட்டு இந்த 192.168.something.1 இது விஎம்பிஆர் 1க்குள்ளே தான் இன்னும் வந்துட்டு இருக்குது. அப்போ பார்க்கும், இந்த ஹைப்பர்வைசர் பார்க்கும் 8.8.8.8 இந்த லேண்டில் இல்லை. ஓகேவா? இந்த லேண்டில் இல்லை. பட்
பட் இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஹைப்பர்வைசருக்கு மொத்தம் 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது கரெக்டா, VMBR1 VMBR0. அப்போ இது என்ன பண்ணிடும் லினக்ஸோடைய, ஏன்னா இது இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் ஹைப்பர்வைசர், அந்த 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 ஒரு ஹைப்பர்வைசர் லெவலில் நம்ம இப்போ வந்து இருக்கோம். ஹைப்பர்வைசரில் யார் இருக்கா, லினக்ஸ் இருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் அவன் உள்ளுக்குள்ளே இன்பில்டாக வச்சுருக்கான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐபி 8.8.8.8 வந்துட்டு எங்கே இல்லை, உன்னோட VMBR1ல இல்லை. அப்போது இந்த ஹோல் மிஷினுடைய டிஃபால்ட் கேட்வே யாரு, VMBR0ல இருக்க இந்த 10.something.something.1. ஓகேவா, இந்த 10.something.something.1 தான் யாரு ஆக்சுவலான டிஃபால்ட் கேட்வே இந்த மொத்த ஹைப்பர்வைசர் இருக்கும். ரவுட்டருடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கை ஒரு நெட்வொர்க்கையும் இன்னொரு நெட்வொர்க்கையும் சேர்க்கறது தான் வந்து ரவுட்டருடைய வேலை. பேக்கெட்ஸை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்துட்டு ரவுட்டருடைய வேலை. இதில் இருந்து ஒரு நெட்வொர்க்கில் இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ பார்க்கும் இந்த 8.8.8 வந்துட்டு VMBR1ல இல்லை. அப்போது டேரெக்டாக என்ன பண்ணிடும், சரி ரைட்டு, அப்போ இந்த மொத்த ஹைப்பர்வைசருடைய அந்த டிஃபால்ட் கேட்வே யாரு 10.something.something. இது அவன் வந்து எங்கே இருக்கான், VMBR0ல இருக்கான். அப்போ எனக்கு VMBR1ல இருந்து என்னோட லினக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா VMBR0க்கு அந்த பேக்கெட்டை எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். முதல்ல OBS ஓடுதா, அல்லது ஓடுது. VMBR1ல இருந்து எனக்கு VMBR0க்கு அந்த பேக்கெட்டை எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். கேன் யூ கெட் மை பாயிண்ட், என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஃபால்ட் கேட்வே வந்துட்டு வெல் திஸ் இஸ் மை ஆக்சுவல் ரவுட்டர், அப்படி தானே, திஸ் இஸ் மை ஆக்சுவல் ரவுட்டர். இந்த ரவுட்டருக்கு ஒரு டிஃபால்ட் கேட்வே இருப்பான். அது யாருன்னா மோடமோடைய ஐபி. நம்ம ஹோம் நெட்வொர்க்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரவுட்டர்ஸ் வந்துட்டு பேசிக்கலி எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளேயே வந்துட்டு மோடம் இருக்கும், அல்லது வெளியே நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து மோடம் மாட்டுவோம். அந்த மோடமுக்கு வந்துட்டு ISP என்ன பண்ணிடுவான் அப்படின்னா பப்ளிக் ஐபி வந்து கொடுத்துருவான். அப்போ இந்த ரவுட்டருக்கு டிஃபால்ட் கேட்வே வந்து யாருன்னா மோடம். இன் அ மென்டல் மாடல் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இங்கேருந்து நம்ம வந்து வருவோம். இந்த பிரிட்ஜில் உள்ள டிஃபால்ட் இந்த பிரிட்ஜில் உள்ள இந்த VMஸுக்கான டிஃபால்ட் கேட்வே யாரு, இந்த ஹைப்பர்வைசர். இந்த ஹைப்பர்வைசருக்கான அந்த டிஃபால்ட் கேட்வே யாரு, இந்த ரவுட்டர். இந்த ரவுட்டருக்கான டிஃபால்ட் கேட்வே யாரு, மோடம். அந்த மோடமுக்கு ISP வந்துட்டு பப்ளிக் ஐபி வந்து கொடுத்துருப்பான். எனக்கு அதுதான் காண்டு. ஏன்னா இந்த ஜியோக்காரன் என்ன பண்ணிட்டான், பப்ளிக் ஐபி கொடுக்கவே இல்லை. டபுள் லேயர் நேட்டு. அவன் என்னுடைய வந்து இந்த ISP அந்த டேட்டா சென்டர் ஒன் டைம் வந்துட்டு என்ன பண்ணும்னா நேட் பண்ணும். என் ரவுட்டருக்கு கொடுத்து வச்சதே ப்ரைவேட் ஐபி தான் எனக்கு அவன் எனக்கு வந்து கொடுத்துருக்கான். இந்த ரவுட்டர் பப்ளிக் ஐபி கிடையவே கிடையாது. ஸோ வந்துட்டு எனக்கு அதுவே வந்துட்டு ஒரு பெரிய காண்டு எனக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த டப்பாவை வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த அப்ளிகேஷனையும் என்னால் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது. பப்ளிக் ஐபி இல்லாமல் என்னால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, புலம்புனது போதும். பட் இப்போ இப்போ நம்ம வந்து வந்தோம்னா ஒரு லேயர்லையும் டிஃபால்ட் கேட்வே மாறும். OS லெவலில் பார்த்தோம்னா அந்த டிஃபால்ட் கேட்வே வந்துட்டு இட் இஸ் அ விர்ச்சுவல் திங், கரெக்டா. இந்த VM லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அதோட வந்து இந்த டிஃபால்ட் கேட்வே வந்து யாரு, இந்த ஹைப்பர்வைசர். இட் இஸ் நாட் ஃபிசிக்கல், கரெக்டா. ஹைப்பர்வைசர் இஸ் நாட் ஃபிசிக்கல், இட் இஸ் ஜஸ்ட் an OS, விர்ச்சுவல் திங், இட் இஸ் அ சாஃப்ட்வேர் திங், அப்படி தானே. அப்படி வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராக்ஸ்மார்க்ஸ் ஹைப்பர்வைசரோட அந்த ஒரு டிஃபால்ட் கேட்வே யாரு, ஃபிசிக்கல் ரவுட்டர். இந்த ஃபிசிக்கல் ரவுட்டருடைய அந்த டிஃபால்ட் கேட்வே யாரு, ISP. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த VMல இருந்து இந்த VMல இருந்து நான் வந்துட்டு பிங் அடித்தேன் அப்படின்னா 8.8.8.8க்கு நான் வந்து பிங் அடித்தேன் அப்படின்னா எனக்கு முதல்ல இந்த டிஃபால்ட் கேட்வே போகும், என்னோட ஹைப்பர்வைசருக்கு போகும். அண்ட் இந்த லினக்ஸோட வந்து இந்த ரவுட்டர் என்ன பண்ணோம், இந்த VMBR1ல இல்லை, ஸோ மறுபடியும் வந்து டிஃபால்ட் கேட்வேக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த VMBR0ல உள்ள அந்த டிஃபால்ட் கேட்வே வித் மை ரவுட்டருக்கு அது வந்து கொண்டு போகும். அண்ட் அந்த ரவுட்டர் வந்துட்டு 8.8 அந்த 8.8.8 அதுக்கு வந்து கொண்டு போயிட்டு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு மறுபடியும் கொண்டு வரும். இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த ஒரு இது இருக்குல்ல, விச் இஸ் தட்
ரெக்வெஸ்ட். ஓகே, ரெக்வெஸ்ட் எங்கே இருந்து வருதுன்னு பாருங்க. இந்த ஐபியில் இருந்து வருது. 192.168.x.2ன்னு வச்சுப்போம். இந்த ஐபி அப்போது அந்த ஐபி பேக்கெட், அந்த ஐபி பேக்கெட்டில் வந்துட்டு சோர்ஸ் ஐபின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த சோர்ஸ் வந்துட்டு இந்த ஐபியாக இருக்கும். ஓகேவா? இந்த இந்த ஐபி பேக்கெட்டு தான் எனக்கு 8.8.8.க்கு போயிட்டு மறுபடியும் வருது. எங்கே வரும்? இந்த டிஃபால்ட் கேட்வேக்கு மறுபடியும் எனக்கு வந்து ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வந்துட்டு இந்த VMBR0 பார்க்கும். VMBR0 வந்துட்டு இந்த 192.168.something.2 அது வந்துட்டு ஆக்சுவலி இல்லை. கரெக்டாக இந்த VMBR0க்கு உள்ள இல்லை. அது பேசிக்காக பார்க்க முடியுதா? இந்த VMBR0 வந்துட்டு 10.ல் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சில் உள்ள ஒரு நெட்வொர்க்கு, அதுக்குள்ளே வந்துட்டு இந்த 192லேருந்து ஒரு பேக்கெட் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்து உள்ளே வருது அப்படின்னா அது என்ன பண்ணிடும்? இது என்னோட நெட்வொர்க், இது நான் வந்துட்டு கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணி விட்டுரும். ஏன்னா இந்த பேக்கெட் வந்துட்டு VMBR1லேருந்து போன பேக்கெட்டு, இது VMBR0க்குள்ளேருந்து வருது. அப்போ VMBR0வில் வந்துட்டு 192 ரேஞ்சில் உள்ள ஐபியே வந்து கிடையாது. அப்போ என்ன பண்ணிடும்? இந்த ஐபி ரேஞ்ச் என்னோட நெட்வொர்க்கே வந்து கிடையாது. ஸோ ஐ கேனாட் டீல் வித் இட்டு சொல்லிட்டு கீழே போட்டுரும், தூக்கி போட்டுரும். அதனால இந்த விஎம்முக்கு கடைசியில் இன்டர்நெட்டே கிடைக்காது. புரியுதா? இதே செட்டப்பு தான் இங்கே நான் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னுடைய ஹைப்பர்வைசர். இது வந்துட்டு அதில் நான் போட்டுருக்கக்கூடிய ஒரு விஎம். ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இப்போ நான் பிங் 8.8.8.8 நான் பண்ணுறேன். என்ன ஆகுது? எனக்கு பிங் ஆகலை. பார்க்க முடியுதா? எனக்கு பிங் ஆகலை. ஏன்னா எனக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் வரல. அந்த பேக்கெட்டை ட்ராப் பண்ணி விட்ரும். இந்த VMBR0க்குள்ளே வரும்போதே அந்த பேக்கெட்டை எனக்கு வந்து ட்ராப் பண்ணி விட்ரும் பேசிக்காக. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் VMBR0 நான் வந்து சொன்னேன்ல, அந்த VMBR0 நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்ப்போம். அதுதான் இந்த மொத்த சர்வர் செட்டப் ஃபைல் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ முதல்ல இந்த ETC நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்து இருக்கணுமோ அதை வந்து நம்ம சொல்லணும். இங்கே நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, VMBR1 இதை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதோடைய அட்ரஸ் விச் இஸ் த ஹைப்பர்வைசரோடைய அட்ரஸ். இங்கே நான் சொன்னேன்ல 192.168.something.1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபி அட்ரஸை இங்கே நம்ம கொடுக்கணும். இங்கே நான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா 10.10.20.6 நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே நான் சும்மா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே நான் வந்துட்டு காட்டினேன். பட் இங்கே நான் வந்து கொடுத்த ஐபி வந்துட்டு என்னதுன்னா 10.10.20.69. ஓகேவா? அண்ட் அதோடைய நெட் மாஸ்க்கு 24 அப்படின்னா இதுதான் வந்து அதோடைய மாஸ்க்கு. அதுக்கப்புறம் பிரிட்ஜ் போர்ட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸான்னு அது வந்து இல்லை. அப்படி தானே? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரிட்ஜ் போர்ட்ஸ் வந்துட்டு ENP2S0ன்னு இருக்குது, விச் இஸ் த ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ். என் லேப்டாப்பில் அந்த ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் கார்டு அதுதான் இது. அப்போது இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க் வந்துட்டு அந்த ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் தான் சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? அந்த பிரிட்ஜ் வந்து இந்த ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து சொல்கிறோம். பட் இங்கே அப்படி எதுவும் கிடையாது. இட் இஸ் அ விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். அப்போ விர்ச்சுவலாக இங்கே நம்ம வந்து இங்கே நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? இதை கொடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to basically reload the config systemctl வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் மாடியூலை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு வந்து அப்பாயிடும். ஸோ அப்பானதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு இன்டர்ஃபேஸுக்கு டிராஃபிக் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா ஒரு பிட்டை செட் பண்ணணும் நம்ம. அதுதான் ஐபி ஃபார்வர்ட் பிட்டு. ஐபி ஃபார்வர்ட் பிட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரில் உனக்கு மோர் தேன் ஒன் இன்டர்ஃபேஸ் உனக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு இன்டர்ஃபேஸுக்கு உனக்கு வந்து டிராஃபிக் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அந்த பிட்டை 0லேருந்து 1க்கு மாற்று. அப்படி மாற்றினா அந்த டிராஃபிக் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். இங்கே நம்மளுக்கு VMBR1லேருந்து VMBR0க்கு போகணும், VMBR0லேருந்து VMBR1க்கு நம்ம வந்து வரணும்.
அப்போது இந்த இன்டர்ஃபேஸஸில் நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டுமே அந்த டிராஃபிக் வந்து ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னா தென் we need to set this IP forward bit to like from 0 to 1. அதை பண்ணுறதுக்கு தான் இந்த இது. அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் வந்துட்டு மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த லொக்கேஷனில் நம்ம வந்துட்டு 0லேருந்து 1 நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ஃபைனலி நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும் நடந்துடும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் முதல்ல 0ல் இருக்கா 1ல் இருக்கான்னு சொல்லிட்டு. ஒன்றில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, 1ல் தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா see this IP table rules. ஓகே நான் சொன்னேன்ல எப்படி வந்துட்டு இந்த லினக்ஸில் வந்துட்டு வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் இருக்குது, வெர்ச்சுவல் ஸ்விட்ச் இருக்குது, வெர்ச்சுவல் ரவுட்டர் இருக்குது, அதே மாதிரி வெர்ச்சுவல் ஃபயர்வாலும் இருக்குது. ஓகே, ஸோ see the beauty of Linux. அது எவ்வளோ அற்புதமான ஒரு இது இல்லை, ஒரு ஓப்பன் சோர்ஸ் இனோவேஷன் பேசிக்காக. வெர்ச்சுவல் ஃபயர்வால் இருக்குது. ஸோ இந்த வெர்ச்சுவல் ஃபயர்வால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐபி டேபிள்ஸை பற்றியே நான் ஒரு வீடியோ போடலாம். பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டீன்றது வந்து டேபிள். ஓகே, ஐபி டேபிள்ஸில் வி ஹாவ் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் டேபிள்ஸ். அதில் நேட் அப்படின்றது ஒரு லைக் அது வந்து ஒரு டேபிள். இதே மாதிரி லைக் இதே மாதிரி நம்மள்ட்ட நிறைய டேபிள்ஸ் இருக்குது. பட் நம்ம இப்போதைக்கு வந்து மெயினாக பார்க்க போகிறது இந்த நேட் டேபிளில் மட்டும்தான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் நான் இதை பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இங்கே நம்ம பண்ணுறத நம்ம மறுபடியும் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இங்கே எப்படி நேட் பண்ணுச்சு இந்த ரவுட்டர் வந்துட்டு அந்த பப்ளிக் ஐபியிலேருந்து இந்த ப்ரைவேட் ஐபிக்கு எப்படி இந்த நேட் பண்ணுச்சு அதைத்தான் நம்ம இங்கே ஃபிசிக்கலாக பண்ணுறோம். இப்போ நம்ம விர்ச்சுவலாக பண்ண போகிறோம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தேட். இட் இஸ் ஆல் அபவுட் மென்டல் மாடல். அந்த மென்டல் மாடல் ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நெட்வொர்க்கிங் இஸ் சூப்பர் ஈஸி அண்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இங்கே நேட்டில் வந்துட்டு போஸ்ட் ரவுட்டிங் ப்ரீ ரவுட்டிங்னு சொல்லிட்டு மொத்தம் 2 இருக்குது. ப்ரீ ரவுட்டிங் இது வந்து செயின்னு சொல்லுவாங்க. அட்டாச் த செயின். நம்ம என்ன செயின் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம், ஏன்னா வந்து அட்டாச்னு அர்த்தம். நம்ம என்ன செயின் நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம் அப்படின்னா போஸ்ட் ரவுட்டிங்னு சொல்லிட்டு ஒரு செயின் நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் ப்ரீ ரவுட்டிங் அப்படின்னா இந்த ஐபி டேபிள் ரூல் வந்துட்டு எனக்கு அந்த பேக்கெட் முதல்ல இந்த லைக் இது வந்து என்னதுன்னா ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, ரூல்ஸ் இல்லை, மேட்ச்ன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த எக்ஸாக்ட் வேர்டு வந்து எனக்கு வந்துட்டு தெரியல. பட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே, சோர்ஸ் இதுவாக இருந்துச்சுன்னா, அவுட்புட் வந்துட்டு இதுவாக இருந்துச்சுன்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரூலை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணு. ஓகேவா? அப்போது எனக்கு இந்த போஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வரும்போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ஆகணும்னு சொல்கிறோம். ஐ மீன் ப்ரீ ரவுட்டிங்னா எனக்கு அந்த பேக்கெட் வந்துட்டு இந்த லைக் எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வரும்போது எனக்கு இதெல்லாம் ஆகணும்னு சொல்கிறோம். போஸ்ட் ரவுட்டிங்னா எனக்கு அந்த பேக்கெட் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு கரெக்டாக வந்து இந்த அதை விட்டு வெளியே போகும்போது, ஓகேவா, வெளியே போகும்போது எனக்கு இந்த க்ரைட்டீரியாவெல்லாம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா டூ திஸ் ஆக்ஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஜேனா ஜம்ப்னு அர்த்தம். டூ திஸ் ஆக்ஷன்னு சொல்கிறோம், மாஸ்க் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகே, நான் சொன்ன முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த விஎம்ல இருந்து இந்த ஐபி தான் போகும்னு நான் சொன்னேன். இந்த ஐபியை வந்துட்டு என்ன பண்ணோம், இந்த VMBR 0 பார்த்துட்டு இது என்னோட நெட்வொர்க் உள்ள இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி கீழே போட்டுருவோம் சொன்னேன் நான். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த VMBR 0ல இருந்து வெளியே போயிட்டு VMBR 0க்குள்ள போயிட்டு இந்த இன்டர்ஃபேஸை விட்டு வெளியே போகும்போது, கரெக்டாக வெளியே போகும்போது போஸ்ட் ரவுட்டிங். புரியுதா? நான் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பேக்கெட் வந்துட்டு இந்த விஎம்ல இருந்து இந்த டிஃபால்ட் கேட்வேக்கு போயிட்டு இந்த மெயினான லைக் அந்த ஒரு டிஃபால்ட் கேட்வேக்கு போயிட்டு இந்த VMBR 0ல இருந்து கரெக்டாக வெளியே போகும்போது போஸ்ட் ரவுட்டிங் அந்த லைக் அது வந்து ஆகும்போது எனக்கு சோர்ஸ் வந்துட்டு இந்த ஐபியா இருந்துச்சுன்னா, விச் மீன்ஸ் சோர்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த ஐபியா இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்துட்டு VMBR 0ல லைக் அந்த VMBR 0 வழியாக வெளியே போக பார்த்துச்சுன்னா இந்த ஐபி எனக்கு VMBR 0 வழியாக வெளியே போக பார்த்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னா அந்த ஐபியை மாஸ்க் பண்ணிடு. எதை வச்சு மாஸ்க் பண்ணணும்?
இந்த அவுட்புட் இன்டர்ஃபேஸில் என்ன ஐபி இருக்குதோ அந்த ஐபியை வச்சு மாஸ்க் பண்ணிடும். இந்த இன்டர்ஃபேஸில் எனக்கு வந்து யார் இருக்கா, 10.something.something. அந்த ஒரு ஐபி, இந்த ஐபியை வச்சு எனக்கு மாஸ்க் பண்ணிடு. ஸோ தட் அந்த ஐபி பேக்கெட்டில் அந்த சோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சோர்ஸ் ஃபீல்டில் வந்துட்டு எனக்கு இந்த ஐபியை தூக்கிட்டு எனக்கு இந்த ஐபியை போட்டுடும். ஸோ தட் எனக்கு இன்டர்நெட்லேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது VMBR0 வந்துட்டு இதை பார்த்துட்டு இது என்ன என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி கீழே போடாது, இது என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நேட்டை ஒன்ஸ் நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸில் ஐ மீன் லினக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நேட் டேபிள் வந்து ஒன்று நம்மளுக்காண்டி மெயின்டைன் பண்ணும். நேட் அதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஐபிக்கா மாஸ்க் ஆகப்பட்டிருக்குது. ஸோ தட் ஏதாவது வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு மறுபடியும் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த ஐபியிலேருந்து விச் இஸ் இந்த 10 இருந்து எனக்கு இந்த ஐபிக்கு மறுபடியும் மாற்றி விட்டுரும். புரியுதா? எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா டெஸ்டினேஷன் ஐபி எனக்கு இந்த ஐபியாக இருக்கும். புரியுதா? அந்த டெஸ்டினேஷன் ஐபி எனக்கு வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா நேட் வந்து எனக்கு மறுபடியும் மாற்றி விட்டுரும் இந்த ஐபிக்கா. புரியுதா? ஸோ நேட்டோடைய ஒரு பேசிக்கான ஒரு இதான் இது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐபியை தூக்கி இந்த ஒரு கமாண்டை தூக்கிட்டு யூ ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் இட். எங்கன்னா இங்கே இப்போ நம்ம இதுக்கு எந்த ஐபி கொடுக்கணும் அப்படின்னா 69.2 கிடையாது, பட் அதுக்கு பதிலாக ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட், 10.10.20.100. ஓகேவா? இங்கே 24. ஓகே, இதை நம்ம ஒன்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் அதே பிங்கை நான் இங்கே அடித்தேன் அப்படின்னா ஒர்க் ஆகுது. பார்க்க முடியுதா? நைஸ், நல்லா இருக்குதா பார்க்குறதுக்கு? இப்போ ஐ கேன் பிங் google.com ஒர்க் ஆகும். பேசிக்காக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய விஎம்முக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை நான் இப்போ வந்து கொடுத்துட்றேன். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத விஎம் அது ஏன் இல்லைன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த ஐபி டேபிள் ரூலை வச்சு நம்ம இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். புரியுதா சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ என்னுடைய மெயின் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. என்னன்னா அவர் சொன்னது என்னது, நான் தம்பி உனக்கு டிஎம்சி ரேஞ்சிலேருந்து ஒரு ஐபி தான் கொடுப்பேன், விஎம்முக்கு அதை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டாப்புல. ஸோ வித் த ப்ரீவியஸ் நாலேஜ், எனக்கு உண்மையில சொல்கிறேன்ல, எனக்கு டாக்கர் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டது எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அந்த செகண்ட்லேயே ஐ மேட் அப் அ சொல்யூஷன், திஸ் வுட் ஒர்க் அப்படின்ட்டு போட்டேன், ஒர்க் ஆச்சு, டன், முடிஞ்சு. ஸோ இஸ் பேசிக்காக இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஐபி தான் வந்து டிஎம்சி ரேஞ்சிலேருந்து எனக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கப்படும். மிச்சம் அந்த விஎம்ல உள்ள எல்லா அந்த ஒரு ஐபியுமே வந்துட்டு என்னுடைய ப்ரைவேட்டான பிரிட்ஜ் ஐபி. புரியுதா? இந்த ஒரு பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸஸில் நானே வந்து அசைன் பண்ணக்கூடிய ஐபி இதெல்லாமே. என்ன சொல்கிறேன், புரியுதா? ஸோ எஸ், தட் இஸ் ஹவு இங்கே நான் வந்துட்டு பண்ண விஷயம். இப்போ நான் எப்படி வந்துட்டு இங்கே நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இங்கே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா SSH நான் வந்து எனேபிள் எப்படி லைக் வந்து நேட் வந்து பண்ண மாதிரி ஃபார்வர்டுன்னு ஒன்று இருக்கும். ஃபார்வர்ட் அப்படின்றது வந்துட்டு அதுவுமே ஒரு செயின் தான். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஹைப்பர்வைசரில் வந்து எனக்கு வந்து பேசிக்கலி 20 இல்லை இது வேண்டாம், இது கூட உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். நம்ம இங்கே வருவோம். HTTP நான் வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ரீ ரவுட்டிங், ஓகே, நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரவுட்டிங், இது வந்து ப்ரீ ரவுட்டிங் நேட்டு. எனக்கு ஹைப்பர்வைசரில் ஓகே இங்கே வந்துட்டு இன்புட் வந்துட்டு VMBR0, அங்கே நம்ம பார்த்தது என்னது அவுட்புட் வந்து VMBR0, இங்கே இன்புட் வந்துட்டு என்னது VMBR0, டிராஃபிக் வந்துட்டு வெளியே இருந்து உள்ளே வருது. இப்போ இங்கே வந்து என்னாச்சு,
விஎம்லேருந்து வந்துட்டு வெளியே போச்சு, இங்கே 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 வந்துட்டு வெளியே இருந்து வந்து உள்ளே வருது. அதனால தான் இன்புட் இங்கே வந்துட்டு VMBR0. இன்புட் வந்துட்டு VMBR0, போர்ட் வந்துட்டு மீன் ப்ரோட்டோகால் வந்துட்டு TCP, டெஸ்டினேஷன் போர்ட் வந்துட்டு 80 அப்படின்னா டூ திஸ் ஆக்ஷன். சுச்சோ என்னாச்சு? ஐயோ வீடியோ போட்டிருக்கேன். நான் தான் சொன்னேன்ல நான் நைட் வந்து சாப்பிட்றேன்ட்டு. நான் சொல்லிட்டேன், நான் போகிறேன்ட்டு வெளியே. ஜெய்மணிக்கு போகிறேன். போச்சு, என் லேப்டாப் செத்துடுச்சு, சார்ஜர் போடல நான். ஓ காட், சார்ஜர் போடவில்லை, லேப்டாப் செத்து விட்டது. சார்ஜர் போடாமல், ஓ மை காட் மேன். ஓகே, நம்ம மோஸ்ட்லி பார்த்துட்டோம் நம்ம எல்லாத்தையும். நம்ம சரி சுத்தம் கிழிஞ்சு. ஓகே, நம்ம இதை லைக் மெயின் கான்செப்டை நம்ம வந்து பார்த்தாச்சுல. மிச்சதை கூட நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். ஏன்னா இதை கூட நான் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக காட்டணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வரல, சொல்கிறது தான் வந்தேன். பட் ஓகே, அப்படி சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இப்போ நேட் பண்ணுறோம் அப்படின்னா, நேட் பண்ணும்போது வந்துட்டு இங்கே இந்த லைக் அகெயின் இன்புட் வந்துட்டு VMBR0, ப்ரோட்டோகால் வந்துட்டு TCP, டெஸ்டினேஷன் போர்ட் வந்துட்டு 80 அப்படின்னா டூ திஸ் ஆக்ஷன். என்னது? டிநேட். நம்ம வந்து இங்கே என்ன பார்த்தோம்? மாஸ்க் பண்ணுறதை பார்த்தோம். மாஸ்க்னா ஐபியை மாஸ்க் பண்ணி விட்டுரு. இங்கே டிநேட். டிநேட் அப்படின்னா டெஸ்டினேஷன் நேட். டெஸ்டினேஷன் நேட் எதுக்காக வந்து மாற்றி விடுற அப்படின்னா டு த டெஸ்டினேஷன் இந்த ஐபிக்கு மாற்றி விட்டுரு. இந்த ஐபி வந்துட்டு எது அப்படின்னா என்னோட வெர்ச்சுவல் மிஷினோட ஐபி. ஹைப்பர்வைசரில் வந்துட்டு 80ல் ஒரு இது வருது அப்படின்னா, அந்த ஒரு HTTP இது வந்துட்டு எனக்கு ஹைப்பர்வைசரில் வருது அப்படின்னா டூவை டிநேட். எதுக்கு? என்னோட வெர்ச்சுவல் மிஷினோடைய ஐபிக்கு நேட் பண்ணி விடு. அப்போது இந்த ஐபியிலேருந்து எனக்கு இந்த ஐபிக்கு நேட் பண்ணி விட்டுணும் பேசிக்காக. புரியுதா? இங்கே நம்ம நேட் சொல்லியிருக்கோம். நேட் பண்ணி விடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து இந்த ஃபார்வேர்டு இருக்குதா, இந்த ஃபார்வேர்டு அப்படின்றது வந்து என்னென்னா, ஃபார்வேர்டு இந்த சென்ஸ் ஒரு இன்டர்ஃபேஸில் இருந்து எனக்கு இன்னொரு இன்டர்ஃபேஸுக்கு எனக்கு வந்து ஃபார்வேர்டு ஆகுது. ப்ரோட்டோகால் வந்து TCP, டெஸ்டினேஷன் வந்துட்டு இந்த ஐபி. ஓகே, அண்ட் இந்த போர்ட் வந்துட்டு 80. இந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த ப்ரோட்டோகால், இந்த போர்ட் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஒரு பேக்கெட் வந்துட்டு இந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகுது அப்படின்னா அதை ட்ராப் பண்ணிடாத, அக்செப்ட் பண்ணின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? The same goes for 80, the same goes for 443, the same goes for SSH. ஓகேவா? அண்ட் இந்த ஐபி டேபிளான இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒன்ஸ் நம்ம வந்து ரீபூட் பண்ணதுக்கப்புறமா அது எல்லாம் மாயமாக வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அதை நம்ம வந்து பர்சிஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா we need to like do this. இந்த இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, என்ன ஆகிடும், அந்த ஐபி டேபிள் இது வந்துட்டு நம்மளுக்கு பர்சிஸ்டண்ட்டாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்படி தான். ஓகேவா? ஒரு ஐபியை வச்சு மட்டும் எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கான ரியல் வேர்ல்டு சேலஞ்ச் இது பேசிக்காக. இட்ஸ் நாட் சும்மா வந்து டப்பி சேலஞ்செலாம் கிடையாது, ரியல் வேர்ல்டு சேலஞ்ச் இது. ஸோ இந்த சேலஞ்சையும் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். மூணாவது சேலஞ்ச், ரைட்டு. இப்போ நான் என்னோட பிரிட்ஜ் நெட்வொர்க்கை எவ்வளோ பெருசாக வைக்கிறது, இது மூணாவது சேலஞ்ச். திஸ் இன்வால்வ்ஸ் சப்நெட்டிங் கான்செப்ட்ஸ். சப்நெட்டிங், ஓகேவா? முதல்ல OBS ஓடுது. ஸோ திஸ் இன்வால்வ்ஸ் சப்நெட்டிங் கான்செப்ட்ஸ். எப்படி எஃபிஷியண்ட்டாக சப்நெட் பண்ணுறது, அது நம்மளை தான் எனக்கு அது வந்து நம்ம தான் சொல்லணும். எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும், எனக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த VMBR1
இது வந்து எவ்வளோ பெரிய சப்நெட்டாக இருக்கணும் அப்படின்றது நான் தான் சொல்லணும், கரெக்டா? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா /29 நெட்வொர்க்கில் இந்த பிரிட்ஜை நான் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் /29 அப்படின்னா 29 நெட்வொர்க் பிட்ஸ் அண்ட் 3 ஹோஸ்ட் பிட்ஸ். ஓகே, இப்போ ஹோஸ்ட் பிட்ஸும் வந்து 3 இருக்குது, அப்படி தானே? அப்போ 3 ஹோஸ்ட் பிட் அப்படின்னா 2⁻³ எவ்வளவு? 8. அந்த 8ல் எனக்கு ஒன்று வந்துட்டு சப்நெட் பிட்டாக போயிடும், இன்னொன்று வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பிட்டாக போயிடும். அந்த லாஸ்ட்டு மிச்ச 6 ஐபி தான் எனக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த 6 ஐபியில் ஒரு ஐபி வந்துட்டு ஹைப்பர்வைசருக்கு போயிடும், மிச்ச 5 ஐபி தான் எனக்கு விர்ச்சுவல் மிஷினுக்கு வரும். சப்நெட்டிங் எப்படின்னு புரியலன்னா அதுக்கு போய் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. நான் இதை பற்றி நான் பேசினேன்னா அது மொத்தமாக போயிடும். இது லிட்டரலாக வந்துட்டு இது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இது நான் வந்து நான் என்னோடய காலேஜில் உட்காந்து இந்த லைப்ரரியில் உட்காந்து பேப்பர் பென் எடுத்து வந்து உட்காந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு என்னோட எண்டு கோல் வந்துட்டு 4 ஐபி. பட் 4னா 4ன்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்டாக வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு நியரஸ்ட் வேலையை தான் என்னோட இது பண்ண முடியும். ஸோ ஐ ended up with 5. ஸோ அதனால தான் வந்துட்டு ஓகே கேட்பீங்க, அப்போது நீ வந்துட்டு உன்னோட விர்ச்சுவல் மிஷினில் வந்து மொத்தம் 5 விர்ச்சுவல் மிஷினோட இது என்ன சொல்கிறது 5 VM தானே உன்னால் வந்து கிரியேட் பண்ண முடியும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா? ஆமாம், 5 தான் பண்ண முடியும். நான் ஏன் அப்படி நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா, சர்வரோட கான்ஃபிகரேஷனை பார்த்தேன், 5க்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு முடிவு பண்ணேன். 16 கோர் ப்ராசஸர், 64 GB RAM. யூ டிசைடு. மேபி ஃபியூச்சரில் வந்து சர்வர் அப்கிரேட் பண்ணாங்கன்னா ஐ வில் அலோ மினி விஎம்ஸ். பட் இப்போதைக்கு இதை அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் /29 நான் வந்துட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ தட்ஸ் த ரீசன். அண்ட் தென் வந்துட்டு இந்த நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து இது பண்ணதுக்கப்புறமா அடுத்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து என்னோட அப்ளிகேஷன் விச் இஸ் த KWS நான் வந்து ஹோஸ்ட் பண்ணேன். KWS ஹோஸ்ட் பண்ணதுலேயும் சேலஞ்சஸ் இருக்கான்னு கேட்டால் நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல SSL பிரச்சனை. ஓகே, முதல்ல SSL பிரச்சனை. அந்த SSL பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா, எங்கள் காலேஜில் வந்துட்டு ஒரு டொமைன் அவங்க வந்து வாங்கி வச்சுருந்தாங்க, SSL சர்டிஃபிகேஷன் அதுக்கு அவங்க வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. லெட்ஸ் சே A.B. ஓகே, A.B தான் வந்துட்டு மெயின் டொமைன் வச்சுப்போம். இப்போது இந்த SSL வந்து இந்த டொமைனுக்கு வாங்கும்போது அவங்க ஒயில்டு கார்டு SSL தான் அவங்க வந்து வாங்கினாங்க. விச் மீன்ஸ் இங்கே A.B.யோட இங்கே எக்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு HTTPS சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த சர்டிஃபிகேஷன்ஸில் வந்துட்டு அது ஒயில்டு கார்டு அப்படின்றதுனால இட் சப்போர்ட்ஸ் திஸ் என்ன சொல்கிறது ஒயில்டு கார்டு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு vikas.me ஓகேவா, vikas.me அப்படின்றது ஒரு டொமைன் வச்சுப்போம். ஓகே, இது வந்து மெயின் டொமைனு. அல்லது நம்ம KWS நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, kwscloud.in. ஓகே, kwscloud.in இது மெயின் டொமைனு. இதுக்கு பின்னாடி நம்ம எந்த நேம்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ABCDX, AB, ABC, ABD. இது வந்துட்டு ஒயில்டு கார்டுனா ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்டார் வந்துட்டு இருந்துச்சுன்னா சப்டொமைன் என்ன வேணாலும் வந்துட்டு இருக்கலாம். பட் ஸ்டில் த ப்ரௌசர் சப்போர்ட்ஸ், த சர்வர் சப்போர்ட்ஸ் SSL அண்ட் HTTPS நமக்கு வந்து கிடைச்சோம். ஓகேவா, அப்போது பேசிக்கலி வந்து எங்கள் காலேஜ் வந்துட்டு லெட்ஸ் சே A.Bன்னு வச்சுப்போம். A.Bயில் வந்துட்டு மெயின் டொமைன் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கும்போதே ஒயில்டு கார்டோடு சேர்த்து அவங்க வந்து வாங்கினாங்க. ஸோ தட் இங்கே எனக்கு KWSன்னு சொல்லிட்டு போட்டாலும் எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த HTTPS எனக்கு வந்து கிடைக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம KWS வந்து யூஸ் பண்ணுறதே வந்து எதுக்குன்னா, மக்கள் வந்துட்டு they need to have the experience of cloud. அவங்க சர்வர்ஸை வந்துட்டு அப் பண்ணிக்கலாம், அதில் அவங்களோட அப்ளிகேஷனை போட்டு சப்டொமைனை போட்டு அவங்க அப்ளிகேஷனை ஹோஸ்ட்டும் பண்ணிக்கலான்றது தான் அந்த KWSோட மெயின் மோட்டிவேவும். அப்போது எனக்கு இன்னொரு லெவல் ஆஃப் சப்டொமைன் எனக்கு வேணும். இந்த KWSே வந்துட்டு ஒரு சப்டொமைனு, இதில் எனக்கு வந்து ஒயில்டு கார்டு வேணும்.
அது வந்துட்டு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. ஒரு லெவல் ஆஃப் வைல்டு கார்டை மட்டும் தான் வந்து இது சப்போர்ட் பண்ணும். இன்னொரு லெவல் ஆஃப் வைல்டு கார்டை எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு HTTPS கிடைக்காது. பட் அந்த மெயின் KWSல வந்துட்டு HTTPS லைக் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் SSL நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும் நான் வந்துட்டு என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வைல்டு கார்டு SSL அப்படின்னா ஒரு லெவலுக்கு மட்டும்தான், மல்டி லெவல்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணது இது. அப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போது வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ணேன் அப்படின்னா டிசைட் பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட ஆல்ரெடி KWScloud.inன்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் இருக்குது. இது நீங்கள் வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த DNSக்கு போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என் காமராஜ் காலேஜுக்கோட அந்த ஐபிக்கு நான் வந்து பாயிண்ட் பண்ணி விட்டுட்டேன். அப்போது KWS மெயின் அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த காமராஜ் விச் இஸ் அவர் காலேஜ், ஓகேவா, என் காலேஜோட மெயின் டொமைனில் தான் வந்துட்டு இருக்கும், KWS.A.B, ஓகேவா. இந்த மெயின் டொமைனில் தான் வந்துட்டு அந்த மெயின் அப்ளிகேஷன் ஓடும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து நான் வந்து பண்ணுறேன்னா vikas.kwscloud.in அந்த டொமைனுக்கு போயிடும். எனக்கு இந்த டொமைனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வைல்டு கார்டு SSL நான் வந்துட்டு வச்சிருக்கேன். நான் star.kwscloud.in star.kwscloud.in இந்த டொமைனுக்கு லைக் இந்த ஒரு வைல்டு கார்டுக்கு நான் வந்துட்டு SSL சர்டிஃபிகேஷன் வந்துட்டு வச்சிருக்கேன். நான் இந்த டொமைனும் என்கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸுக்கு வந்துட்டு இந்த டொமைன் அண்ட் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். மெயின் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு இந்த டொமைனும் இவங்களோட வந்து SSLையும் லைக் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ தட் மெயின் அப்ளிகேஷனுமே வந்துட்டு இட் இஸ் அண்டர் அவர் காலேஜ் நேம். ஏன்னா அவங்க சொன்னதே இதுதான். நான் வந்து ஃபஸ்ட் என்ன கேட்டேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு டொமைன் இருக்குது, அதே நம்ம வந்து மொத்தமாக நான் வந்து போட்டுருவோம்னு சொன்னேன் நான். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம காலேஜுக்கு கீழே வந்துட்டு உண்டுன்ற மாதிரி காட்டணும்னா நம்ம டொமைன் தேவைன்னு லைக் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதுவும் வாஸ்தவமான பேச்சு தான். நானும் இப்போ வந்து வெளியே போயிட்டு நான் வந்து என் காலேஜுக்குன்னு நான் வந்து பண்ணியிருக்கேன்னு சொன்னால் வந்து யாருமே லைக் அவங்க வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அந்த டொமைன் வந்துட்டு இருந்தால் தான் தே வில் தே வுட் பிலீவ். ஸோ தட் அந்த மெயின் ஆப் வந்துட்டு காமராஜ் டொமைனுக்கு கீழே வந்துட்டு இருக்கும், சப்டொமைனாக இருக்கும். அண்ட் யூசர்ஸ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷன் வந்துட்டு நான் வந்து வாங்கி வச்ச டொமைனில் இருக்கும். ஸோ தட் HTTPS பிரச்சனை வந்து முடிஞ்சு. இது நான் ஆக்சுவலாக எப்போ யோசித்தேன் அப்படின்னா, முந்தானேத்து நைட்டு உட்காந்து லீவு தான். இப்போ என்னது இண்டிபெண்டன்ஸ் டே நைட்டு உட்காந்து திடீர்னு எனக்கு வந்துட்டு மண்டேல எனக்கு வந்து யோசித்தேன் நான், இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்ன்ட்டு. அப்போ நான் மாற்றினது தான் திடீர்னு நான் வந்து மாற்றினேன். இப்போ vikas.kwscloud.in போட்டால் இங்கே வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸோ அவங்க அப்ளிகேஷன் அதாவது காலேஜில் ஹோஸ்ட் பண்ண KWSல நான் ஹோஸ்ட் பண்ண முதல் ஆப் வந்துட்டு இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா KWS இது வந்துட்டு டிசைன்லாம் வந்து நல்லா இருக்குதுல்ல, இது வந்து டீப்சீக் பண்ணது தான். ஸோ இது மொத்தமாக வந்து டீப்சீக் பண்ண டிசைன் தான் அது. ஸோ அதனால் எஸ். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சாக நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அண்ட் எஸ், முதல்ல இருந்தே எப்படின்னா வந்து ஒரு சர்வரை புதுசாக டப்பாவிலேருந்து திறந்து அதை எடுத்து ரேக்கில் வந்து மாட்டி நெட்வொர்க்கிங் எல்லாமே பண்ணி இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஆப் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் வந்துட்டு இடிப்பட்டுச்சு. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி இந்த SSLக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு யோசனை வந்து, ஸோ இந்த கடந்த ஒரு 1 வீக்காக வந்துட்டு இல்லைங்கனோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதை எதுக்கு நானே எனக்குள்ளே பூட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன். அண்ட் அகைன் இது நீங்கள் நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு அப்சல்யூட் பிகினராக நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது அகைன் புரியாது, ஐ எம் சாரி. போயிட்டு முதல்ல நெட்வொர்க்கிங் பேசிக்ஸை படிச்சுட்டு வந்தீங்கன்னா இட் வில் மேக் a lot of sense, ஓகேவா. ஸோ தேட்ஸ் இட் கைஸ். நான் வந்துட்டு முதல்ல இருந்து ஹோஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் until then, goodbye, tata, see you.